அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர். த அல்கெமிஸ்ட் அப்படிங்கிற புக்கை தான் சுஷீலா மாஸ்டர் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட தொடர்ச்சி தான் இன்னைக்கு சொல்ல போறாங்க. வணக்கம் மாஸ்டர், நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். வணக்கம் மாஸ்டர், அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த அல்கெமிஸ்ட் ரசவாதிங்கிற புக்கில் இருந்து ஞானத்தை கொடுத்துட்டு வர்றேன். ரொம்ப வாரங்களாக சொல்லிட்டு வர்றேன். போன முறை நான் எடுத்தது அந்த ரசவாதிங்கிறது புக்ல சாண்டியாகோ தான் மெயின் கேரக்டர். சாண்டியாகோ ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன். அவன் ஒரு கனவு காங்குறான். அதுல புதையலை நோக்கி எகிப்துல ஒரு புதையல் இருக்குன்னு அந்த புதையலை தேடி போகும்போது நிறைய இன்னல்கள் போற வழியில அவன் அனுபவிக்கிறான். கடைசியா ரசவாதி பாலைவனத்துக்கு வரும்போது ரசவாதியினுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இவனுக்கு கிடைக்குது. ரசவாதி எல்லா வழிகளிலும் இவனுக்கு உதவிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஒரு இடத்துல பழங்குடியினர் இவங்க 2 பேர்த்தையுமே கைது செஞ்சிருவாங்க. அப்போ இவங்கிட்ட இருந்த பொருள் எல்லாம் ரசவாதி அவங்களுக்கு வாங்கி தந்துருவாங்க. யாருக்கு? பழங்குடியினருக்கு. அவங்க ஒரே ஹாப்பி ஆகிருவாங்க. நிறைய இவங்கிட்ட சாண்டியாகோ கிட்ட இருந்த பணம், தங்க காசுக எல்லாத்தையும் வாங்கி தந்துருவாரு ரசவாதி. இவனுக்கு என்கிட்ட இருந்த அத்தனையுமே கொடுத்துட்டீங்களேன்னு ரொம்ப வருத்தப்படுவான். ஆனா அதை கொடுத்தங்காட்டி தான் நமக்கு நல்லது, உன் உயிராது தப்பிச்சுதுன்னு. ஆனா அவன் என்னங்கிறான், நீங்க உளவாளிகள் மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்ல, நாங்க வழிப்போக்கர்கள் தான். இவன் இவனை ஜெயில்ல இவங்க 2 பேர்த்தையும் ஒரு ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருவாங்க, கூடாரத்துல. அப்போ இவன் பயந்துட்டு இருக்கும்போது இந்த ரசவாதி சொல்லுவாரு, நாங்க உளவாளிகள் இல்ல, நாங்க வழிப்போக்கர்கள் தான். அதனால இவன் சாண்டியாகோவை ரசவாதி என்னன்னு சொல்லுவாருன்னா, இவன் தான் ரசவாதி, இவனுக்கு காத்து மாறம் கூட தெரியும் அப்படின்னு எல்லாம் சொன்னோடனே இவனுக்கு ஒரே பயமாகிறது. ஏன்னா நம்மளை இப்படி சொல்லி அறிமுகப்படுத்துறாரு அப்படி ரசவாதி அப்படின்னு ஒரே பயந்துட்டு, நான் காத்தா மாறாம இருந்தா உங்க 2 பேர்த்தையுமே நீங்க இங்க காத்தா மாறலன்னா உங்க உயிர் உங்ககிட்ட இருக்காது, நாங்க எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த பழங்குடியினர் தலைவர் சொல்லுவாரு. சரின்னு அப்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவான் சாண்டியாகோ. ரசவாதி பார்த்து, என்ன போய் காத்தா மாறுறேன்னு சொல்லிட்டீங்களே, நான் மாறாட்டி நம்ம 2 பேரும் இறந்துருவோமே அப்படின்னு சொன்னோடனே அப்ப ரசவாதி சொல்றாரு, நான் இறக்க மாட்டேன், எனக்கு காத்தா மாற தெரியும், நீ தான் இறந்துருவ அப்படின்னு போன வாரம் அதோட முடிச்சிருந்தேன் அந்த சாப்டரோட. இப்ப என்ன பண்றாங்கன்னா, முதல் நாள் 3 நாள் டைம் கொடுக்குறாங்க அந்த பழங்குடியினர் இவனுக்கு காத்தா மாறுறதுக்கு, சாண்டியாகோக்கு. முதல் நாள் ஒரு குன்று மேல ஏறி உக்காந்துக்கிட்டு பாலைவனத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பான். என்ன பேசுறது, பாலைவனமும் இவனுக்கும் ஒரே மொழிதான் பேசுவாங்க. பாலைவனத்தை பார்த்துட்டு இருந்துட்டு பேசாம போயிடுவான், ஒன்னும் கேட்க மாட்டான். 2வது நாளும் அந்த குன்றின் மேல உட்காந்து பாலைவனத்தை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பாலைவனம் சாண்டியாகோவை பார்த்து கேக்குது, என்ன நேத்தும் இங்க உட்காந்துக்கிட்டு என்னை பார்த்துக்கிட்டு இருந்த, இன்னைக்கும் என்னையே பார்த்துட்டு இருக்கிறியே, என்ன உனக்கு வேணும் அப்படின்னு ஒரே மொழிதான் 2 பேரும் பேசுறதுனால பாலைவனம் சாண்டியாகோவை பார்த்து கேக்குது. அப்போ சாண்டியாகோ சொல்றான், நான் காத்தா மாறணும், அதுக்காக தான் சிறிது நேரம் ஆகும் போல இருக்கு. அப்போ உடனே 3வது நாள் ஆனோடனே அந்த தலைவர்கள் எல்லாம் இவன் எப்படி காத்தா மாறுறான்னு பாக்குறதுக்காக வர்றாங்க. சாண்டியாகோ ஒரு குன்றின் மேல ஏறி உட்காந்துட்டு இருக்கும்போது சாண்டியாகோ சொல்றேன், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் நான் காத்தா மாறுறதுக்கு அப்படின்னு. அதுக்கு பரவாயில்ல, என்ன நேரமானாலும் பரவாயில்ல, நாங்க அதை பாக்குறதுக்காக தான் நிக்கிறோம்னு அந்த தலைவர் எல்லாம் சொல்லிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ சாண்டியாகோ என்ன பண்ணுவான், அப்படியே அந்த தொலை தூரத்துல இருந்த அந்த வானத்தையே பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். என்ன பண்றதுன்னே இவனுக்கு தெரியாது. அப்ப பாலைவனத்துக்கிட்ட மெதுவா பேச ஆரம்பிச்சோம்னே, நெடுநேரம் உன்னை நான் பார்த்துட்டே இருக்கிறேன், நீயும் திருப்பி திருப்பி இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற, என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குது பாலைவனம். அப்ப அந்த சாண்டியாகோ சொல்றான், நான் ஒரு பெண்ணை விரும்பினேன், அந்த அன்பு கொண்டுள்ள ஒரு பெண்ணை நீதான் எனக்கு கண்டுபிடிச்சு தரணும், நீதான் வச்சிருக்கிற எங்கேயோ அந்த பொண்ணை, அதனால பாலைவனத்துலதான் நான் விரும்புற பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணை நீ கண்டுபிடிச்சு தரணும். அதனாலதான் உன்னுடைய மணலை பார்க்கும்போது எனக்கு அந்த பொண்ணோட ஞாபகமா இருக்கு. அதுக்காக தான் நான் இங்க உட்கார்ந்துக்கிட்டு உன்னையே கவனிச்சுட்டு இருந்தேன் நேத்தெல்லாம். நம்ம 2 பேரும் ஒரே மொழி பேசுறதுனால உன்னுடைய உதவி எனக்கு இப்ப தேவை, அந்த பொண்ணை பாக்குறதுக்கு. நான் இப்ப காத்தா மாறணும், அதுக்கு நீ தான் உதவி செய்யணும்
அப்படின்னு சொல்லுவான். காத்தா மாறுறதுக்கு நானு உதவி செய்ய முடியாது. ஆனா அன்பு வந்து உன்னுடைய உதவி தேவை. அதனால அப்படியே நான் அன்பு கொண்ட இருக்கிற ஒரு பெண் மேல ஒரு அன்பு இருக்குது உனக்குங்கிறிய. அன்புனா என்ன? எனக்கு ஒண்ணுமே தெரியாது அன்பை பத்தின்னு பாலைவனம் கேக்கு. அப்போ வந்து சாண்டியாகோ சொல்லுவான் பாலைவனத்தை பார்த்து, அன்புனா உனக்கு தெரியாதா? நல்லாவே தெரியும். நீ தான் வந்து ரொம்ப அன்போட அந்த வல்லூர் வரும்போது அதுக்கு இரையெல்லாம் தர்ற இல்லையா? நீ தானே தர்ற, உங்ககிட்ட இருந்து தானே அது இரைய எடுத்துட்டு வருது. அதுதான் அன்பு அப்படின்னு. ஓ அப்படியா? நீ வந்து அந்த பொண்ணு மேல அன்பு கொண்டிருக்கிற, அதை பார்க்கணும்னு போகணும்னு விரும்புற பாலைவனத்துல. பட் நான் வந்து உன்னை காத்தா மாத்த முடியாது. நீ காத்துக்கிட்ட போய் கேட்டீங்கன்னா தான் சரியா இருக்கும். வள்ளூருக்கு வந்து நான் கொடுக்கிற இறை தேடிட்டு அது வருது. அந்த இறைய கொடுக்கறது தான் அன்பா? எனக்கு இப்பதான் தெரிஞ்சது நீ அன்பை பத்தி சொன்னது. சரி, அதுக்காக நான் வந்து எதுக்காக அந்த இறைய நான் உருவாக்குறேன்னா, அது வந்தா அது எடுத்துட்டு போகும். அந்த இறைய கொண்டு போய் மனுஷர்களுக்கு கொடுக்குது. மனுஷர்கள் திரும்பியும் வந்து மண்ணுக்கு தான் இறை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சுத்தி சுத்தி வர்றதுக்கு காரணமே நீதான் இருக்கிற. அதனால எனக்கு வந்து நீ எப்படியாவது உதவி செய்யணும். அப்படி இந்த பாலைவனத்துல இருக்கிற என்னுடைய காதலிய போய் பார்க்கிறதுக்கு நீ தான் உதவி செய்யணும். அதுக்கு நீ வந்து என்னைய காத்தா மாத்தணும். அப்ப வந்து அந்த காத்து வந்து வீசுறதுக்கு என்னுடைய மணல நான் குடுப்பனே ஒழிய, காத்தா மாறுறதுக்கு எனக்கு தெரியாது. அது நீ போய் ஒரு காத்த பார்த்து பேசு அப்படின்னு சொன்னோம். அப்ப காத்து மெதுவா வீசும். அப்ப வந்து தூரத்துல இருந்து இவன் பார்ப்பான். உடனே வந்து அ அ ரசவாதியும், அந்த தலைவர்கள் எல்லாம் நின்னுட்டு இருக்கிற இடத்துல இவன் பார்க்கும்போது, ரசவாதி அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இவனுக்கா ரொம்ப பயந்துட்டு, என்ன எப்படி நம்ம காத்தா மாறுறதுன்னு தெரியலையே அப்படின்னுட்டு, என்ன ஒண்ணு இவனுக்கு வந்து பிரபஞ்ச மொழி நல்லா தெரியும். அதனால எப்படியும் இவன் மாத்திருவான் அப்படிங்கிற ஒரு உறுதி வந்து அந்த ரசவாதிக்கு இருக்குது. உடனே இவன் வந்து புதிதா ஒரு காத்து வருது. அந்த காத்த பார்த்து நெருங்கி இவன் முகத்த அப்படியே முகத்து பக்கம் வீசிட்டு போகுது. உடனே வந்து சாண்டியாகோ வந்து அந்த காத்த பார்த்து கேட்குறான். எனக்கு வந்து உதவணும் காத்து நீ எப்படின்னா, நான் வந்து என்னுடைய காதலியின் குரலை கேட்கறதுக்கு நீ தான் வந்து என்ன சுமந்து வந்த. எனக்கு வந்து நீ ரொம்ப உதவி செஞ்ச. பாலைவனம் மற்றும் காற்றினுடைய மொழியை பேச யார் உனக்கு கற்றுக் கொடுத்தது? அப்படின்னு சொல்லி அந்த காத்து கேட்குது. என்னுடைய மொழியும் சரி, பாலைவன மொழியும் சரி, நீ நல்லா பேசுறியே, உனக்கு யார் இத கற்றுக் கொடுத்ததுன்னோனே, என்னுடைய இதயம் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தது அப்படின்னு சொல்றான். அப்ப வந்து காத்து வந்து மெதுவா சொல்லுது, எனக்கு வந்து காத்து வீச தெரியும். ஆனா வந்து உனக்கு வந்து உன்னைய காத்தா மாத்தக்கூடிய இது எனக்கு தெரியாது. அப்படின்னு அந்த காத்தும் சொல்லும். காத்தும் சொல்லணும்னே இவனுக்கு வந்து ஒரே இதாகும். எப்படின்னா, ஒரு ஒரு இடத்துக்கு போகையிலேயே நீ தான் எனக்கு வந்து காத்தா வீசி எனக்கு உதவி செஞ்ச. அதனால நான் வந்து 2 பேருமே முற்றிலுமே மாறுபட்டவங்க. நீயும் நானும் வந்து ஒண்ணே கிடையாது. நான் காற்று, நீ வந்து அது உண்மையல்ல. என்னுடைய பயணங்களில் வந்து நான் வந்து ரசவாதியினுடைய ரகசியங்களை எல்லாம் நான் கத்துக்கிட்டேன். என்ன சொல்றாங்கன்னா, காத்து, பாலைவனங்கள், பெருங்கடல்கள், விண்மீன்கள் ஆகியவை எல்லாமே வந்து பிரபஞ்சத்தில் தான் படைக்கப்பட்டுள்ளன. எல்லாமே என்னுள்ளும் இருக்குது. நாம் வந்து எல்லோரும் ஒரே கையால் தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரே மொழி தான், ஒரே ஆன்மா தான் இருக்குது. அதனால நான் வந்து எல்லாருக்கும் ஒரே ஆன்மாவா இருக்கிறதுனால, நானும் உன்ன போல இருக்க விரும்புறேன். அப்படின்னு காத்துக்கிட்ட, ஒவ்வொரு மூலையிலயும் நீ போய் இப்ப காத்து வந்து போற இல்லையா? கடல்களை கடக்க விரும்புற நானும், புதையலை மூடியுள்ள அந்த மண்ணெல்லாம் காத்தா நான் மாறி, அந்த மண்ணெல்லாம் வந்து அந்த பக்கம் தள்ளணும். அதுக்காக நான் காத்தா மாறணும்னு நெனைக்கிறேன். அதனால நீ தான் எனக்கு உதவி செய்யணும். அப்ப வந்து சொல்றான், காத்து கூட நீயும் ரசவாதியும் நீயும் உங்கிட்ட காத்த பார்த்து சொல்றான் சாண்டியாகோ. ரசவாதியும் நீயும் நான் பேசிக் கொண்டிருந்ததெல்லாம் நான் பார்த்தேன். நாம வந்து ஒ எப்படியுமே மக்களால் வந்து காத்தா மாறவே முடியாது அப்படின்னு அந்த காத்து வந்து அடிச்சு சொல்லுது. அப்ப கூட சாண்டியாகோ என்ன பண்ணுவான், இல்ல எனக்கு ஒரு சில கணங்கள் மட்டும் நான் காத்தா மாறுறதுக்கு எனக்கு வந்து கற்றுக் கொடு.
நான் வந்து காற்றா மாறினால்தான் மக்கள் மற்றும் காற்றினுடைய எல்லையில்லா சாத்தியக்கூறுகளை எல்லாம் பத்தி நீயும் நானும் பேசலாம். எனக்கு முதல்ல நீ காத்தா கற்றுக் கொடுத்தீன்னா, நான் வந்து மக்கள பத்தியும், காற்றினுடைய எல்லையில்லா சாத்தியக்கூறுகள பத்தி எல்லாம் உனக்கு சொல்லுவேன். அப்படின்னு சொன்னோனே, இந்த காத்துக்கு வந்து ஒரே சந்தோஷமாகிருச்சு, ஆர்வமாகுது. ஓ! நம்ம வந்து இவனுக்கு இது பண்ணோம்னா, நம்மள பத்தி எல்லாத்துக்கிட்டயும் சொல்லுவான். நமக்கும் வந்து நெறைய சொல்லி தருவான் போல அப்படின்னு சொல்லி, அ பயங்கரமா வீச ஆரம்பிக்குது அது. அப்போ என்ன ஆகுது, த த முக்காவாசி காத்து வந்து நல்லா அடிச்சிட்டு இருக்குது. ஆனா கூட இன்னும் கூட பத்தாது. காத்து வந்து அவங்க நெனைக்கிறம்போது. அப்போ திருப்பியும் வந்து என்ன பண்றான், "இன்னும் நீ வேகமா அடிச்சா தான் ஆகும். பறக்கிற மாதிரி இருக்கணும்." அப்படின்னு. அப்ப வந்து பாலைவனத்தினோட இருக்கிற மணல் எல்லாம் கூட உயர்ந்து பறக்குது, இந்த காத்து அடிக்கும்போது. அப்போ இந்த எப்பவுமே வந்து இறுதியில இந்த உலகம் முழுவதையும் நீ சுத்தி வந்தாலும் கூட, ஒரு மனிதனை எப்படி காற்றாக மாற்றுவது அப்படிங்கிறது தனக்கு தெரியவில்லை அப்படின்னு அதுக்கு சொல்லி ஒப்புக்குது. எல்லா இதும் உலகமெல்லாம் நான் சுத்தி வந்தா கூட, ஒரு மனுஷன வந்து காத்தா மாத்துறது எனக்கு தெரியாது. அதனால வந்து நீ வந்து சொர்க்கத்திடம் கேட்கறது நல்லது. எல்லாருமே வந்து மேல பார்த்து தான் இது பண்ணுவாங்க. அதனால சொர்க்கத்துக்கிட்ட போய் கேளு அப்படின்னு அந்த காத்து சொல்லும். என்னால முடிஞ்சது நான் உனக்கு பண்றேன். நீ சொர்க்கத்த போய் கேளு அப்படின்னு. அப்படியானாலும் எனக்கு அத செய்யறதுக்கு நீ தான் உதவணும். நான் வந்து அந்த இடத்துல வலிமையான மணல் புயலை வந்து உருவாக்கி, அந்த சூரியன மறைச்சிரு. அப்போதான் என்னுடைய பார்வை வந்து சொர்க்கத்துல பார்க்க முடியும். அப்படின்னு இவன் வந்து இதுக்கு ஒரு ஐடியா குடுக்குறான். உடனே காத்து வந்து முழு வலிமையோட ரொம்ப வேகமா வீசி, அந்த மணல் இருக்குல்ல, மணல வந்து பூரா சூரியன போய் மறைக்கிற அளவுக்கு நிரப்புது. அப்ப வந்து ப யாருக்குமே பழங்குடியினர் முகாம்ல இருந்தவங்க யாருமே வந்து பயந்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு காத்து வீசுது. குடிலெல்லாம் அந்த குடிசையெல்லாம் அந்த பக்கம், இந்த பக்கம் எல்லாம் விழுந்துருது. புயலை விட மோசமா இருக்குது அது. அப்ப குதிரைகள் எல்லாம் கத்த ஆரம்பிச்சுச்சு. எல்லா ஆயுதங்களும் அங்க வச்சிருந்த ஆயுதங்கள் மேலெல்லாம் மணலெல்லாம் பரப்பி, ஆயுதங்கள் எல்லாம் மணலால மூடப்பட்டிருக்குது. இதெல்லாம் பார்த்த பிறகு ம். தலைவன்கிட்ட வந்து ஒரு ஆளு ஐயோ ஓடி போயி, "ஐயோ! இனிமேல் இத நிறுத்திறது நல்லது. ரொம்ப காத்தடிக்குது. மணலெல்லாம் வந்து நம்ம குடிசை இதெல்லாம் போகுது." அப்படின்னு. அப்ப வந்து சாண்டியாகோ வந்து அவங்களால யாராலயும் பார்க்க முடியல. ஏன்னா, அவன் ஒரு குன்றின் மேல உட்கார்ந்துகிட்டு இத பேசிக்கிட்டு இருக்கிறான். மணல் அடிச்சோனே எல்லாம் மறைஞ்சு இவன தெரிய மாட்டேங்குது இவங்களுக்கு. அவங்களுடைய கண்களில் வந்து ஒருத்தருமே சாண்டியாகோ இருக்கிற இடமே தெரியல. அப்போ வந்து இன்னொரு தளபதியும் வந்து தலைவன் கிட்ட சொல்றான், "பேசாம இத நிறுத்திறலாம்" அப்படின்னு. ஆனா அந்த தலைவன் வந்து, "நான் அல்லாவினுடைய மகத்துவத்தை பார்க்க விரும்புறேன். அது பாட்டுக்கு அடிக்கட்டும். அதனால ஒரு மனிதன் எப்படி தன்னை காற்றாக மாத்துறாங்கிற இத வந்து பார்க்க நான் விரும்புறேன். வேண்டாம், நிறுத்த வேண்டாம். இருக்கட்டும், இருக்கட்டும்." அப்ப 2 பேரும் தளபதிகள் 2 பேரும் அப்படியே பயத்தால இருக்கிறாங்க, இந்த தலைவன தவிர. அந்த கடுமையான காற்று ஓய்ந்தவுடன் இவங்க 2 பேத்தையும் முதல்ல பதவி நீக்கம் பண்ணிறணும். ஏன்னா, நம்ம வந்து நம்ம கடவுளினுடையது எப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சா, இவனுங்க என்ன இப்படி பயந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த தலைவன் வந்து முடிவு பண்ணிட்டு இருப்பான். இப்ப சாண்டியாகோ என்ன பண்ணுவான், சூரியன பார்த்து, "அன்பை பற்றி உனக்கு தெரியும்னு காற்று வந்து என்கிட்ட சொல்லுச்சு. அதனால அன்பை பற்றி தெரிஞ்சிருந்தா, பிரபஞ்ச அன்பை பத்தியும் உனக்கு தெரியும் இல்லையா?" அப்படின்னு கேட்கிறான். அப்ப வந்து ஏனெனில், அதுவும் பிரபஞ்ச அன்பும் அன்பால தான் ஆனது. அதனால உனக்கு வந்து அன்ப பத்தி தெரிஞ்சிருந்தா, உனக்கு பிரபஞ்ச அன்ப பத்தியும் தெரியும் அப்படின்னு சூரியன பார்த்து சாண்டியாகோ கேட்கிறான். உடனே வந்து, "நான் வந்து இப்போது இருக்கும் இடத்திலிருந்து பிரபஞ்ச ஆன்மாவை என்னால் பார்க்க முடியாது" அப்படின்னு சூரியன் சொல்லுது. ஏன்னா, அது வந்து என்னுடைய ஆன்மாவுடன் பேசுது. நாங்க இருவரும் சேர்ந்து தாவரங்கள் வளரும்படி செய்றோம். செம்மறியாடுகள் நிழலது பகுதியை தேடி செல்லும்படி செய்கிறோம். நான் பூமியிலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறேன் இல்லையா? சூரியன் ரொம்ப தூரத்துல நான் இருக்கிறதுனால, நான் இருக்கிற இடத்திலிருந்து அன்பு செலுத்துவது எப்படிங்கிறத நான் கற்றுக்கொண்டேன். ஆனா, நான் பூமிக்கு இன்னும் சற்று அருகே வந்தால், அங்குள்ள எல்லாமே செத்து போயிடும். ஏன்னா, நான் வந்து அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த என்னுடைய ஒளியினால அதுகெல்லாம் இறந்துரும். அதனால அப்படி நான் வந்தேன்னா, பிரபஞ்ச ஆன்மாவுமே இல்லாம போயிடும். அப்படின்னு சூரியன் சொல்லுது. எனவே, நாங்கள் இருவரும் வந்து பரஸ்பரம் அடுத்தவரை பற்றி சிந்திக்கிறோம்.
பரஸ்பரமா ஒரு நான் பூமிக்கு ஜீவனையும் கதகதப்பையும் கொடுக்கிறேன். நான் வாழுவதற்கான காரணத்தை அது கொடுக்கிறது. அதனால வந்து நான் பூமிக்கெல்லாம் வர முடியாது. ரொம்ப தூரத்துல இருந்துதான் அப்படின்னா அன்பை பற்றி உனக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லி திருப்பியும் கேட்கிறான் சாண்டியாகோ. ஆமா, எனக்கு பிரபஞ்ச ஆன்மாவை பற்றி தெரியும். ஏனெனில் பிரபஞ்சத்தின் அதாவது பிரபஞ்ச ஆன்மாவை பத்தி எனக்கு தெரியும்னு தான் நான் சொல்றேனே. ஏன்னா பிரபஞ்சத்தின் ஊடாகத்தான் நாங்கள் வந்து மேற்கொண்டு வருகின்ற இந்த முடிவற்ற பயணத்தின் பொழுது நாங்கள் இதை பற்றி மிக விரிவாக பேசியிருக்கிறோம், நானும் பிரபஞ்ச ஆன்மாவும். இந்த நாள் வரையில எல்லா விஷயங்களும் ஒன்றுதான். அதாவது தாதுக்களும் காய்கறிகளும் மட்டுமே அறிந்துள்ளதுதான். எனவே மிக பெரிய பிரச்சனை என்று அது என்னிடம் கூறியது. மேலும் இரும்பு வந்து எல்லா விதத்திலும் தாமிரத்தை போல இருக்க வேண்டியதில்லை, தாமிரம் எல்லா விதத்திலையும் தங்கத்தை போல இருக்க வேண்டியதில்லை அது கூறுது. ஏனெனில் அவை ஒவ்வொன்றும் ஒரு ஒரு தனித்துவமானவை. ஒருத்தரும் எடுத்துட்டீங்கன்னா, ஒரு இரும்பு எடுத்துட்டீங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும். அந்த மாதிரி ஒன்னொன்னும் ஒரே மாதிரி இருக்கணும்ட்டு கிடையாது. அது தத்தம் வேலைகளை மேற்கொண்டு வருது. அதனால இவை எல்லாவற்றையும் எழுதிய அந்த கை இருக்குது இல்லையா, படைப்பின் 5ஆம் நாள் என்று தன் வேலையை நிறுத்தி இருந்தால் எல்லாம் ஒன்றுக்கொன்று சமாதானமாக இருந்திருக்கும் என்று கூறிய சூரியன் சிறிது இடைவெளி விட்டு சொல்லுது. ஆனால் 6ஆம் நாள் ஒன்று வந்துருச்சு. அப்ப வந்து சாண்டியாகோ அதனிடம், நீ மிகவும் அறிவார்ந்தவனாதான் பேசிட்டு இருக்கிற. ஏனெனில் தொலைவிலிருந்து நீ வந்து எல்லாவற்றையுமே கவனிச்சுட்டு இருக்கிற. பூமியில் என்னென்ன நடக்குது, பிரபஞ்ச ஆன்மாவும் உன்னுடைய ஆன்மாவும் ஒண்ணு, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் அன்பை பற்றி உனக்கு ஆனா தெரியல. ஏன்னா 6ஆம் நாள் வந்து ஒன்று இல்லாமல் போயிருந்தால் மனிதனே தோன்றி இருக்க மாட்டான். ஒரு ஒரு இது ஒரு ஒரு காய்கறி அது இது எல்லாத்தையுமே படைச்சிட்டு இருக்கும்போது 6ஆவதா நம்மளை வந்து படைச்சது வந்து இல்லாம இருந்துச்சுன்னா தாமிரம் எப்போதும் தாமிரமாகத்தான் இருக்கும், ஈயம் எப்பொழுதும் ஈயமா தான் இருக்கும். எல்லாவற்றுக்கும் ஒரு வந்து நோக்கம் இருக்குது. ஒன்னொன்னு படைக்கிறாங்க ஆன்மானா ஒன்னொன்னுக்குமே ஒரு ஒரு நோக்கம் இருக்கிறது. அதனால என்றேனும் ஒரு நாள் அந்த நோக்கம் நிறைவேற்றப்பட்டு விடும். எனவே ஒவ்வொன்றும் அதிக சிறப்பான ஒன்றாகத்தான் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு புதிய நோக்கத்தை கைவசப்படுத்த வேண்டும். பிரபஞ்ச ஆன்மா எல்லாவற்றையும் தன்னுள் ஐக்கியப்படுத்தும் வரை இது தொடர வேண்டும் என்று யாரு நம்ம சாண்டியாகோ சூரியனை பார்த்து சொல்றான். சூரியனும் இதை பத்தி யோசிச்சுட்டு சொல்லுது, சரி நான் இனி அதிகமா பிரகாசமாக ஒளிர தொடங்க வேண்டும் என்று தீர்மானித்தது. சூரியனுக்கும் வந்து சாண்டியாகோவுக்கும் இடையிலான இந்த உரையாடலை எல்லாம் யாரு கேட்டிருக்காங்க, காத்து ரசிச்சு கேட்டுட்டு இருக்கு. அப்ப சூரியனுடைய ஒளி வந்து சாண்டியாகோவின் பார்வையை பறித்து விடாமல் இருக்கிறதுக்காக காத்து வந்து அதிக வேகத்தோடு வீசுது. அப்போ சாண்டியாகோ வந்து இந்த உரையாடலை தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறான். இதனாலதான் ரசவாதம்னு ஒண்ணு இருக்குது. எல்லோரும் தத்தம் புதையலை தேடி சென்று அதை கண்டுபிடித்து பிறகு தாங்கள் தங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் இருந்ததை விட இப்பொழுது அதிக சிறப்பானவர்களாக இருக்க விரும்புவதற்கு மக்களை வந்து அது தூண்டுது இல்லையா. உலகில் வந்து ஈயத்தின் தேவை இல்லாமல் போகும் வரை அந்த ஈயம் தன்னுடைய பாத்திரத்தை வகிக்கும். பிறகு அது தன்னை தங்கமாக மாற்றிக்கொண்டாக வேண்டும். ரசவாதிகளுடைய வேலையே அதுதான். அதைத்தான் ரசவாதிகள் செய்யறாங்க. நம்ம முன்பு இருந்ததை விட அதிக சிறப்பானவர்களா நம்ம இருக்கணும்னு நினைச்சோம்னா கடினமா முயற்சிக்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கின்ற எல்லாமே சிறப்பாகுது. ரசவாதி அப்படிதான். ஈயத்தை வந்து தங்கமா மாத்தும் போது தங்கம் ஈயம் வந்து தங்கமா சிறப்பானதாக மாறுது. அதை செய்கின்ற அந்த ரசவாதிகளும் சிறப்பானவர்களாக இருக்கிறாங்க. எனவே அன்பை பற்றி தெரியாதுன்னு நீ ஏன் கூறினாய் என்று சூரியன் அவனிடம் கேட்டது. ஆனா இந்த பாலைவனத்தை போல தேக்கமடைந்து இருப்பது அன்பு இருக்காது. அதே போல காற்றை போல இந்த உலகில் சுற்றி திரிவதும் அன்பு கிடையாது. உன்னை போல எல்லாவற்றையும் தொலைவில் இருந்து பார்க்கிறதும் அன்பு கிடையாது. அன்புங்கிறது பிரபஞ்ச ஆன்மாவை பரிபூர்ணமாக மாற்றணும். அதை மாற்றி மேம்படுத்துகின்ற ஒரு ஆற்றல் தான் பிரபஞ்ச ஆன்மாவினுள் நான் முதலாக நுழைந்த பொழுது அது கச்சிதமானதாக இருந்ததாக நான் நினைத்தேன். ஆனால் பின்னர் அதன் படைப்பின் பிற அம்சங்களைப் போலவே இருந்ததையும் அதற்கென்று சொந்த விருப்பங்களும் சச்சரவுகளும் இருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது. ஆமா, அவன் சொல்றான், நம்ம சாண்டியாகோ என்ன சொல்றாருன்னா பாலைவனத்தை பார்த்து, அன்புங்கிறது வந்து நீ மேல இருந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கிறது, காற்றை போல வீசுறதோ அதெல்லாம் கிடையாது. அன்புங்கிறது என்னன்னா பிரபஞ்ச ஆன்மாவை பரிபூர்ணமாக மாத்தணும் நம்ம.
இப்ப ஒரு ஈயத்தை அவன் காய்ச்சினான்னா அது தனித்துவம் இருந்த அந்த விட்டு அது பிரபஞ்ச சக்தியை எடுத்து அது தங்கமா மாறுது இல்லையா? அதனால அன்பு இருந்தாதான் நம்ம வாழ்கின்ற சிறப்பாக நம்ம வாழ முடியும். அன்புதான் நம்ம சிறப்பாக வாழ்றதுக்கு காரணம், முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு அன்பு செலுத்தும் போதுதான் நம்ம இப்போது இருக்கிறத விட அதிக சிறந்தவர்களாக எப்பொழுதுமே இருக்க முயற்சிப்போம். அப்படியானால் நீ என்னிடமிருந்து என்னதான் எதிர்பார்க்கிற அப்படின்னு சாண்டியாகோவை பார்த்து சூரியன் கேக்குது. என்னை நீ காற்றாக மாற்றுவதற்கு நீ எனக்கு உதவணும், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சாண்டியாகோ சொல்றான். படைக்கப்பட்ட விதத்தில் நான் தான் மிகவும் அறிவார்ந்தவன் என்பதை இயற்கைக்கே தெரியும். ஆனால் உன்னை காற்றாக மாற்றுவது எப்படி என்பது எனக்கே தெரியல அப்படின்னு சூரியன் சொல்லுவான். அப்ப நான் இப்ப யாருகிட்டதான் கேட்கறது அப்படின்னு சாண்டியாகோ சூரியனை பார்த்து கேட்பான். அப்ப சூரியன் ஒரு கணம் யோசிச்சு பார்த்துட்டு, இந்த காற்று இந்த உரையாடலை மிக உன்னிப்பாக கேட்டுட்டே இருக்குது, இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறது, சூரியனும் இதுவும். அப்ப சூரியனின் அறிவுக்கு ஒரு எல்லை இருந்ததையும், பிரபஞ்ச மொழியை பேசிய சாண்டியோகோவை கையாள முடியாமல் அது திணறிக் கொண்டிருக்கிறதையும், ஒவ்வொரு மூலையிலும் போய் காத்து போய் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும், சூரியனே திணறுது தெரியாம அப்படிங்கிறது அது விரும்புது. அதனால எல்லாவற்றையும் எழுதி அந்த கையிடம் சென்று பேசுன்னு சூரியன் சொல்லுது. ஒரே கையால தான் நம்மளை எல்லாம் படைச்சாங்கன்னு சொல்றீல்ல, அதனால அந்த கைகட்ட போய் நீ பேசு அப்படின்னு சூரியன் சொல்லிடுது. இதை கேட்ட காற்றுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ஒரே சந்தோஷமானது. முன்னாடி இருந்ததை விட ரொம்ப அதிக வேகமா பலமா அது வீச ஆரம்பிக்குது. கூடாரங்கள் எல்லாம் வேரோடு பிடுங்கப்பட்டுச்சு, நிலத்தில் சாய்க்க போகுது. விலங்குகள் எல்லாம் கட்டவிழ்த்து கயிறுகள்ல இருந்து விடுவிச்சு ஓட ஆரம்பிக்குது. செங்குத்தான குன்றின் மீது இருந்தவர்கள் எல்லாம் காற்று தங்களை அடித்து கொண்டு போய் விடாதபடி பார்த்து கொள்ள ஒருவரை ஒருவர் இறுக்கமாக கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டாங்க. சாண்டியாகோ எல்லாவற்றையும் எழுதிய அந்த கையிடம் உதவி கேட்டான். அவன் அவ்வாறு செய்த போது பிரபஞ்சம் அமைதியாக இருந்ததை அவன் உணர்ந்தான். எனவே தான் பேச வேண்டாம் என்று அவன் தீர்மானிச்சிட்டான். ஏன்னா பிரபஞ்சம் ரொம்ப அமைதியா இருக்குது, அதனால நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட இப்ப பேசக்கூடாது. அவனுடைய இதயத்திலிருந்து அன்பு பெருக்கெடுத்து அவன் பிரார்த்தனை செய்ய தொடங்கினான். அவன் இதற்கு முன்பு ஒருபோதுமே இப்படி செய்திராத ஒரு பிரார்த்தனை அது. ஏனெனில் அதிக வார்த்தைகளே இல்லாத, வேண்டுகோளும் இல்லை வார்த்தைகளும் இல்லை, அப்படியே பிரார்த்தனையில அப்படியே ரொம்ப பிரார்த்திக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி காற்றெல்லாம் வீசுன அதனால அவன் நன்றியும் கூறல, படிக பொருட்களை அதிக எண்ணிக்கையில் தன்னால் விற்க முடியும்னு அவனை எதுவுமே கேட்கல பிரபஞ்சத்துக்கிட்ட. நேசத்துக்குரிய அந்த பெண்ணை போய் நம்ம பார்க்கணும்னு சொல்லல, எதுவுமே அவன் மனசுல நினைச்சிருந்த எதையுமே பிரபஞ்சத்துக்கிட்ட அவன் கேட்கல. அந்த காத்து ரொம்ப அடிச்சு இது பண்ணணும்னே. ஆனா அப்படியே அமைதியா இருக்கான். அப்போ அந்த கை எழுதியிருந்த அறிகுறிகளை புரிந்து கொள்ளவும், தத்தம் பாதைகளை பின்தொடர்ந்து செல்லவும், அந்த ஒற்றை மரகத பலகையில் என்ன எழுதப்பட்டிருந்தது என்பதை புரிந்து கொள்ளவும், அந்த பாலைவனமும் காற்றும் சூரியனும் முயற்சி செஞ்சிட்டு இருக்குதுங்க. அப்ப சாண்டியாகோ நல்லா புரிஞ்சுக்கிட்டான், இதுகெல்லாம் அந்த பலகையில என்ன மரகத பலகையில் எழுதி இருக்குதோ அதை பார்க்கறதுக்காக விரும்புறாங்கன்னு. பூமி மற்றும் அண்டம் நெடுகிலும் சகுனங்கள் பரவி கிடந்தது. அவை தோன்றுவதற்கு எந்த காரணமும் இல்லை, அவற்றுக்கு முக்கியத்துவமும் இல்லாதிருந்ததையும் அவன் கண்டான். அதனால ஏன் படைக்கப்பட்டிருந்தோம் என்பதை பாலைவனங்களும் காற்றும் சூரியனும் மட்டுமல்லாமல் மக்களுமே அறியவில்லை என்பதை சாண்டியோகாவால் நன்கு உணர முடிஞ்சு. நம்ம ஏன் படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத மக்கள் மட்டும் இல்ல, சூரியனும் இந்த இருக்கிற பாலைவனமும் எதுவுமே அறிஞ்சிக்க முடியாம உணர முடியாம இருந்தத அவனுக்கு புரியுது. ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் அந்த கையிடம் ஒரு காரணம் இருந்தது. அந்த கையால் மட்டுமே அதிசயங்களை நிகழ்த்த முடியும், அல்லது ஒரு கடலை ஒரு பாலைவனமாகவோ அல்லது ஒரு மனிதனை காற்றாகவோ மாற்ற முடியும் அப்படிங்கிறத அவன் புரிந்து கொண்டான். ஒரு மிகப்பெரிய சக்தி தான் அது. 6 நாட்கள் நடைபெற்ற மாபெரும் உருவாக்கம் ஒரு அற்புத படைப்பாக மாறும் நிலைக்கு இந்த பிரபஞ்சத்தை இட்டு செல்வதை அந்த கைக்கு தான் தெரியுங்கிறதை இவன் புரிஞ்சுட்டான். அப்போ சாண்டியாகோ பிரபஞ்ச ஆன்மாவில் நுழைந்த பொழுது அது கடவுளுடைய ஆன்மாவின் ஒரு பகுதி என்பதையும் அவன் கண்டுபிடிச்சிட்டு கடவுளின் அந்த ஆன்மா உண்மையில் தன்னுடைய சொந்த ஆன்மாதான், கடவுளுடைய ஆன்மாவும் அது சொந்த ஆன்மாதான் அப்படிங்கிறத ஒரு சாதாரண இளைஞனால தன்னால் கூட அதிசயங்களை நிகழ்த்த முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டான்.
அப்புறம் வந்து என்ன ஆகுது, காத்து வந்து ஒருபோதும் வீசாத மிகவும் பலமா வீசுச்சு இல்லையா? அந்த பாலைவனத்துல மிகுந்த சக்தி வாய்ந்த அந்த பழங்குடியின் தலைவனையே எதிர்த்து ஒரு ராணுவ முகாமை கிட்டத்தட்ட தரைமட்டமே ஆக்கிருச்சு அந்த காத்து. அதனால அவன் உருவாக்கி இருந்த ஒரு இளைஞனின் கதையை பல தலைமுறைகளாக ஆராபியர்கள் மீண்டும் மீண்டும் கூறி வந்தனர். இந்த இளைஞன் வந்து இந்த அளவுக்கு பண்ணிட்டானேங்கிறத நெறைய பேரு நல்லா பேசிட்டு இருக்காங்க. அந்த காற்று வீசுது நின்றுன்னே சாண்டியாகோ இருந்திருந்த இடத்த எல்லாரும் போய் பார்க்குறாங்க. ஆனால் அவன் அங்க இல்லாம மாறாக அந்த முகாமின் மறுகோடியில் மணலால் மூடப்பட்டிருந்த ஒரு காவலாளிய அடுத்து அவன் நின்னுட்டு இருக்கிறான். அப்ப சாண்டியாகோவினுடைய மந்திர தந்திர வேலையை கண்டு அங்கிருந்தோர் அனைவருமே ரொம்ப பயந்துக்கிறாங்க இவனை பார்த்தோன்னே. ஆனால் 2 பேர் மட்டும் புன்னகைத்தாங்க. யாருன்னா, இவ்வளவு நல்ல ஒரு சீடன் கிடைத்திருக்கிறான் என்பதால் ரசவாதிக்கு சந்தோஷப்படுறாரு. கடவுளுடைய மகிமையை அந்த இளைஞன் புரிந்து கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிறதுனால அந்த பழங்குடிய தலைவன் இருக்கிறான்ல்ல, அவனுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்குது. மறுநாள் வந்து அந்த கூட்டத்தின் தளபதி சாண்டியாகோவுக்கும் ரசவாதிக்கும் விடை கொடுத்து அவர்களை வழி அனுப்பி அவங்க போக வரைக்குமே நிறைய வீரர்களையும் துணைக்கு கூட அனுப்பிச்சு சந்தோஷமா அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அடுத்த ஒரு 10 பேஜஸ் இருக்குது. இப்போ சொல்லலாமாமா? டைம் இருக்கா? இல்லம்மா, நம்ம அடுத்த செஷன்ல பாத்துக்கலாம். சரி. இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஆமா. அவங்க சண்டை இந்த காத்தெல்லாம் முடிஞ்சோடனே இவங்க 2 பேத்தையும் சில வீரர்களுடைய துணையோட சந்தோஷமா அந்த தலைவர் அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஓகே. அதோட. ஓகேம்மா, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு இன்னைக்கு கதை. சாண்டியாகோவை வந்து காத்தா மாற முடியல, ஆனா அந்த காத்து வந்து அந்த பாலைவனத்துல ரொம்ப வேகமா அடிச்சனால அங்க மொழி இருக்கிறவங்க வந்து மொழி தெரிஞ்சதுனால அந்தந்த அதுகளுக்கு கொஞ்சம் இது பண்ற மாதிரி பேசிடுறான். காத்துக்கு வந்து வேகமா அடிக்கிற அளவுக்கு அவனை வந்து காத்த பத்தி சொல்றான். அது கோபம் வந்துருது. தனக்கு முடியாதான்னு. அப்ப சூரியன் கிட்ட பேசுற மொழியை கேட்டு காத்து வந்து சூரியனே தோன்றுருச்சா அதுக்கே தெரியல காத்தா மாட்டேன்னு. இது ரொம்ப சந்தோஷமா ரொம்ப அடிக்கிற மாதிரி அந்த மொழி தெரிஞ்சதுனால பாலைவன மொழி, காற்று மொழி, சூரியனோட காத்து நல்லா வீச ஆரம்பிச்சிருச்சு. அதை கண்டு இவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இவங்களை வந்து வழி அனுப்புறாங்க 2 பேத்தையும். இதுல அதோட இந்த எனக்கு வாரம் முடிச்சிடலாம். ஓகே. இதுல எனக்கு ஒரு ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப பிடிச்சது. அதாவது எதுமா? பிரபஞ்ச அன்பு அப்படிங்கறத வந்து அந்த பரிபூர்ணத்துவம் அப்படிங்கறது, அதாவது நம்ம அந்த செல்ஃப் லவ் சொல்லுவோம். உண்மையான அன்புனா செல்ஃப் லவ் மட்டும்தான் உண்மையான அன்பு அப்படிங்கிறது. உறவுகள்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அன்பு கூட உண்மையானதா இருக்காது. அது வந்து கண்டிஷன்டு லவ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த கதையில அது ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சமானது. ரொம்ப ஆமா நன்றிம்மா, ஆமா. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நான் இதோட இந்த செஷன் எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.